வெறும் வெற்றியை மட்டும் பாக்குறீங்க. அதாவது ஆன்டி இன்கம்பன்சி 10 வருஷம் அதன் அடிப்படையில் தோல்வி வந்த போது அமித்ஷாவையே எந்திரிச்சு போக வைக்கக்கூடிய தைரியம் எடப்பாடி கிட்ட இருந்திருக்கு. அதன் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி கட்ஸ் உள்ள ஒரு லீடரு, அவர் மறு உருவம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றதுல எந்த விதத்திலையும் மிகையா தெரியல. அவங்க தொண்டர்கள் அப்படித்தானே சொல்லுவாங்க. அமித்ஷாவை எங்க எந்திரிச்சு போன்னு சொன்னாரு? எந்த இடத்துல எந்திரிச்சு போன்னு சொன்னாரு? ஓபிஎஸ் இன்னைக்கு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, அமித்ஷா எந்திரிச்சு போனாரு, எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எந்திரிச்சு போனாரு அப்படின்னு ஓபிஎஸ் இன்னைக்கு வாக்குமூலம் கொடுக்கிறாரு. இல்ல, அதாவது அமித்ஷா சில அறிவுரைகளை கூறினார். இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்துங்க, வலிமைப்படுத்துங்க, மீண்டும் ஆளுகிற கட்சியாக நீங்கள் வர வேண்டும் என்றால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கன்னு சொன்னாரு. அமித்ஷா அப்படி சொல்லலாம் சார். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, 20 சீட்டு தாங்க, அந்த 20 சீட்ல எங்களுக்கா பிரிச்சு கொடுங்க, அதுல கூட அதிருப்தியாளர்கள் எல்லாரையும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட. முடியவே முடியாதுன்னு மறுத்திருக்கிறாரு. ஒரு 10 கொடுப்பீங்களா அப்படின்னு அமித்ஷா கேட்டிருக்கிறாரு, முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு 5 அப்படின்னு கேட்டிருக்கிறாரு, முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, நீங்க எனக்கு வாரியத்துக்காக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு கொடுப்பீங்களான்னு அமித்ஷா கேட்டிருக்கிறாரு, அதுவும் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் எந்திரிச்சு போயிருக்கிறாரு. இது ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவர் செய்த செயல் தானே.